வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி பெலாக்கட்டை குழம்பு சொரக்காய் சப்பாத்தியும் பண்ணியிருக்குங்க. ஒரு சொரக்காயை தோல் நீக்கிங்க, அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுங்க. 3-4 பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. அந்த ஒரு டம்ளரில் கோதுமை மாவு போட்டிருக்கிறேங்க. இதை அரைச்சி எடுத்த இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுங்க. 7 பல் பூண்டு, இஞ்சி 2 துண்டு எல்லாம் போட்டு அரைச்சிக்கங்க. கோதுமை மாவை அதில் ஒரு டம்ளர் சேர்த்திருக்கேங்க. போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா சப்பாத்தி பெசத்துக்கு பெஞ்சிருங்க. அதோட மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் இதோடையே சேர்த்திக்கலாங்க. பிசைஞ்சு கொத்தமல்லி தலையும் தூவி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்படி அரை மணி நேரம் மூடி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி இப்படி தேய்ச்சி எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தோசைக்கல்லில் போட்டு தேய்ச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஆயில் விட்டு நல்லா சிம்மில் வச்சுங்க, நல்லா வேகணுங்க. ஏன்னா சொரக்காய் போட்டுருக்குறோம் இல்லைங்களா, அதனால் நல்லா வேகணுங்க. செஞ்சு பாருங்கள், வெயிட் லாஸ் ஆகும். நீர்ச்சத்தெல்லாம் உள்ளது. அப்புறம் உடம்பு இதாக இருக்கிறவங்களுக்கு நல்லா மெலிதாவாங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுமு, நல்ல டேஸ்ட்டு, அடை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சொரக்காய் நல்லா தோல் சீவி ஒரு சொரக்காய் போட்டுறணுங்க. 300 கிராம், 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 7 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சிங்க போட்டு அரைச்சி எடுத்து ஒரு அரை மணி நேரம் கோதுமை மாவு போட்டு கலக்கி நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரியே வருங்க. சும்மாவே சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அது உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுருங்க, அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி நல்லா சிம்மிலேயே வச்சு ஒரு 2-3 தடவை பரட்டி எடுத்துங்க. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. எனக்கு 10-12 சப்பாத்தி வந்ததுங்க. ஒரு வாணலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போ பெலாக்கட்டை குழம்புக்கு ரெடி பண்ணலாங்க. மேங்களூர் ஸ்டைலில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திரம், ஒரு ஏலக்காய் போட்டு 1 ஸ்பூன் சோம்பு இதோட அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பிரியாணி தலைங்க நல்லா வணங்கின பிறகு நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டிருக்கிறேன், பெரிய வெங்காயம் 1ங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா பெரட்டிக்கலாங்க. சால்ட்டு லைட்டாக வேணுன்னா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிங்க, நல்லா பெரிய தக்காளிங்க 2 போட்டிருக்கேங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 போடுங்க. இதோட ஆட் பண்ணிங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க. ஒரு நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க. இது கறி மசாலா தூள் போட்டிருக்குறேங்க. கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுருக்கலாம். கல்லுப்பு சேர்த்திக்கிங்க. அதோட கல்லுப்பு போட்டால் தாங்க குழம்புக்கே டேஸ்ட்டு வரும். இது நான் மேங்களூர் போயிருந்தப்போ எங்கள் கொழுந்தனார் பொண்டாட்டி எங்கிட்ட சொல்லி கொடுத்ததுங்க. அதை நம்ம வீட்டில் செய்கிறேங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா வணங்கணுங்க. சிம்மில் வச்சே நல்லா வணக்கி விடுங்க. இதோட வாட்ரு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வெந்த பிறகுங்க உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. அதோட கொஞ்சம் பெலாக்கொட்டை நான் தனியாக எடுத்து வேக வச்சுட்டேங்க. ஒரு 20 பெலாக்கொட்டைங்க நல்லா வணங்கணும். அதனால தான் பெருங்காயத்தூளும் நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போடும்போதே பெருங்காயத்தூள் போட்டேங்க. பெலாக்கொட்டை வாயுவுங்க, அதனால் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கணும். நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா அந்த பெலாக்கொட்டை உப்பு காரமெல்லாம் அதில் போய் சேரணுங்க. பெலாக்கொட்டை ஒரு 6 விசில் விட்டு தனியாக எடுத்துக்குங்க. குக்கரில் போட்டு வச்சுட்டேங்க. இது வேக வச்ச பெலாக்கொட்டை தான் இப்போ இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. வெறும் தண்ணியே ஊற்றிக்கலாங்க. நாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் அரைப்போம். இவங்க இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும்.
மூடி வச்சுக்கலாங்க. நல்லா கொதி வந்த பிறகு இது தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேங்க. இதில் நல்லா அரை மூடி தேங்காய் பால். நீங்கள் தேங்காய் அரைச்சும் ஊற்றிக்கலாங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் அவங்க தேங்காய் பால் ஊற்றுறாங்க. நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் காயும் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவிங்க மூடி வச்சிடலாம். அப்படியே அடுப்பில் வந்துங்க ஒரு 10 நிமிஷம். எந்த குழம்பாக இருந்தாலும் உடனே எடுக்கக்கூடாதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 10 நிமிஷம் அடுப்புலேயே விட்டுறணுங்க. கொத்தமல்லி தழையை தூவிட்டு நான் மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுரக்காய் சப்பாத்திக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்குது. இல்லை சும்மாவே சாப்பிட்லாங்க. வாழ்க வளமுடன்.